நெல்லையப்பர் கோவிலில் 1,90,00,000 ரூபாய் மதிப்பில் தயாரான தங்கத்தேர் ரத வீதிகளில் வெள்ளோட்டம் விடப்பட்டது. தாமிரபரணி கரையில் அருள் பாலிக்கும் நெல்லையப்பர் கோவிலில் ஆண்டுதோறும் நடக்கும் ஆணி தேரோட்டம் பிரசித்தி பெற்றது. ஆனால் கோவிலுக்கென இதுவரையிலும் தங்கத்தேர் இல்லாமல் இருந்தது. சுவாமி சங்கரானந்தா தலைமையில் புதிய தங்கத்தேர் செய்ய திருப்பணி துவங்கியது. 2000க்கும் மேற்பட்ட உபயதாரர்களின் பங்களிப்பில் 1,90,00,000 ரூபாய் செலவில் 13 அடி உயரத்தில் 150 கன அடி தேக்கு மரம் மற்றும் 450 கிலோ செப்பு தகடுகளுடன் தங்கத்தேர் உருவாக்கப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 507 சதுர அடி பரப்பில் 475 சதுர அடி பரப்பில் அடி ஒன்றிற்கு 22 கிராம் தங்கம் வீதம் மொத்தம் 10,450 கிராம் தங்கத்தால் தேர் செய்யப்பட்டுள்ளது. தேரில் 6 கந்தர்வர்கள், நெல்லையப்பர், காந்திமதி அம்மன், பிரம்மா, விஷ்ணு, விநாயகர், சுப்பிரமணியன் உள்ளிட்டோரின் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. நெல்லுக்கு வேலியிட்ட ஸ்தல பிராணமும் பொறிக்கப்பட்டுள்ளது. செப்பு மர வேலைகளை மயிலாடி கல்யாண சுந்தரம் ஸ்தபதி தலைமையிலும் தங்க நகாசு பணிகளை மதுரை ரஹ்மான் குழுவினரும் மேற்கொண்டனர். சிவன் கோவில் ஒன்றிற்கான தங்கத்தேரை இஸ்லாமியரான ரஹ்மான் தயார் செய்தது மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதாகவே உள்ளது. தேரின் வெள்ளோட்டத்தில் சபாநாயகர் ஆவுடையப்பன், அமைச்சர்கள் பெரிய கருப்பன், TPM மைதீன்கான், பூங்கோதை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆணி தேரோட்டம் போலவே தங்கத்தேர் வெள்ளோட்டமும் விமரிசையாக நடைபெற்றது. இரவில் தேரோட்டம் நடந்ததால் ரத வீதிகள் எங்கும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. காந்திமதியம்மன் விக்கிரகத்துடன் தங்கத்தேர் தகதகவென ஜொலித்தபடி 4 ரத வீதிகளிலும் வலம் வந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது.